அதிகாலம் 3 மணிக்கெல்லாம் நான் எஞ்சி ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்காதவங்கள கடிந்து கொள்வதற்கோ நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா நாம் ஒரு தியாகம் செய்யல, தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றது போல தேவன் நம்மை மாற்றுவதற்காக நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செஞ்சுதான் ஆகணும். 4 மணிக்கு எந்திரிச்சு நான் ஜெபிக்கணும் அப்படின்னா ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சபையை அட்டன் பண்ணா அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவன் அதை விரும்புகிறார். அப்போ கர்த்தர் யாருக்கு நன்மைகளை செய்வார்? யாக்கோபு 1:17 எழுதியிருக்கிறது, நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருது. யாருக்கு இதை செய்வார்? யாருக்கு இதை செய்வார்? தன் சுய இச்சைகளுக்கு, தன் சுய காரியங்களுக்கு, தன் சுய நீதிக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவனுக்கு செய்வார். தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறவனுக்கு மட்டும்தான் செய்வார். நீதியின் சூரியன் அப்படின்றது பூமியோடு ஒழிஞ்சுது. நல்ல கவனிங்க, பூமியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் நம்ம இயேசு கிட்ட வரல. அந்த வெளிப்பாடு இல்லைன்னா நம்ம சபைக்கு வர்றது வேஸ்ட், வேதத்தை வாசிக்கிறது வேஸ்ட், பாட்டு பாடுறது வேஸ்ட். நான் ஏன் வரேன்? காண்கிறவைகளை அல்ல, காணாதவைகளை அடையிறதுக்கு வரேன்.